ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. சிக்கன் வந்து நான் எலும்பு இல்லாமல் பிரித்து எடுத்திருக்கேன். இது வந்து கொத்துக்கறி ட்ரை பண்ணுறதுக்காக தான் நான் எடுத்திருக்கேங்க. கொத்துக்கறி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. சிக்கனை வந்து ஃபஸ்ட்டு எலும்பு இல்லாமல் இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க. ஒரு கோழி வாங்கிட்டு வந்து நாங்கள் முழுசாக உரிச்சு எடுத்தோம். அதை தான் இப்போ வந்து போன்லெஸ் சிக்கனாக பிரித்து எடுத்துகிட்டு அதை வந்து கொத்துக்கறி செய்ய போகிறேங்க. இதை வந்து சிந்தாமணி சிக்கன், ஒவ்வொருத்தங்க கொத்து வறுவல் இந்த மாதிரிலாம் செய்வாங்க. இதோட ரெசிபி பின்னாடி வீடியோவில் வருங்க. இப்போ வந்து நம்ம கொத்துக்கறி எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எலும்போடு இருக்கிற சிக்கன்லாம் நான் தனியாக பிரித்து எடுத்துருக்கேங்க. எலும்பில்லாத சிக்கன்லாம் தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி பீஸ் ஒன்று ஒன்றா போட்டுக்கிட்டு வீட்டில் இருக்கும் போது நீங்களே கூட ட்ரை பண்ணிக்கலாங்க. கத்தி இருந்ததுன்னா இந்த மாதிரி பீஸை தனித்தனியாக பிரித்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் கொத்துனா உங்களுக்கு கொத்துக்கறி ரெடி ஆயிருங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறது இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்களுக்கு சீக்கிரமாக முழுங்கிடுவாங்க. சிக்கன் வந்து அவங்களுக்கு ஈஸியாக ஜீரணம் ஆகிறதுக்கு வந்து நல்லா வேக வச்சு கொடுங்க. இந்த மாதிரி கொத்துக்கறி வந்து ட்ரை பண்ணி நீங்கள் குழந்தைங்களுக்கு வறுவலாக கூட செஞ்சு தரலாம். ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக வந்துடுங்க. குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. தேங்க்யூ, பாய் பாய்.